ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. எப்பயுமே வெள்ளரிசியில் செஞ்ச இட்லி தோசைன்னு மட்டுமே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே நார்மல் இட்லி தோசையே சாப்பிடவே மாட்டாங்க, இந்த தோசை தான் கேட்பாங்க. இந்த தோசை முழுக்க முழுக்க சிறுதானியமான கம்பு அப்புறம் திணையை வச்சு தான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தோசையில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வெயிட் லாஸில் இருக்கிறவங்க காலையில் இதில் ஒரு 2 தோசை சாப்பிட்டாலே போதுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கம்பு திணையை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? செய்கிற அளவு 2 பேருக்கு 2 வேளைக்கு தோசை ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் செய்கிறேன். ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் வந்து கம்பு வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அரை டம்ளர் வந்து திணையரிசி எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் திணையரிசி இல்லைன்னா நீங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணுற நார்மல் அரிசி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3/4 டம்ளர் உளுந்து போடுறேன். அரை டம்ளர் உளுந்து போட்டிங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சா கரெக்டாக இருக்கும். நான் மிக்சியில் அரைக்கிறேங்கிறதுனால ஒரு 3/4 டம்ளர் உளுந்து போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிடணும். ஏன்னா வந்து கம்பில் வந்து நிறையா அழுக்கு இருக்கும். நல்லா ஒரு 3 தடவை கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஏன்னா கம்பு ஊறுறதுக்கு நேரம் எடுக்கும். நான் வந்து ஒரு 7 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தேன், நல்லா வந்து கம்பு ஊறி இருந்துச்சு. கம்பு வந்து அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து மாவு பதத்துக்கு வரணும், கையால் நகத்தால், அதுதான் பதம். அதுக்கப்புறம் வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் 2 பேட்சாக. நீங்கள் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த நான் எப்படி காமிக்கிறேனோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு எப்போயும் இட்லி மாவு எப்படி கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கரைச்சி விட்றணும். ஏன்னா வந்து நம்ம அரைக்கிறப்ப உளுந்து கம்பெல்லாம் மேலேயும் கீழேயுமா இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். நல்லா வந்து சேர கரைச்சி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக நான் வந்து புளிக்க வச்சுட்டேன். காலையில் பார்க்கலாம். காலையில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து புளிச்சு வந்திருக்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் ஒரு 7 மணிக்காக வந்து நான் எடுத்து பார்த்தேன் புளிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அந்த மார்கழி மாதமாக இருந்தாலும் நல்லா வந்து புளிச்சிருக்கு. புளிச்சது அப்படின்னா இட்லி சுட்டாலும் சரி தோசை சுட்டாலும் சரி சூப்பராக வரும். மாவில் நம்ம இட்லியும் சுட்டுக்கலாம், தோசையும் சுட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மாவில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இட்லி ஊற்றிக்கங்க. இப்போ தோசை ஊற்றணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அந்த வீடியோவில் காட்டுற அளவுக்கு வந்து கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. ஒரே ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றி நீங்கள் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு இருக்குங்க. இதில் அரிசியே சேர்க்கலையே அப்படின்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மொறுன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நார்மல் தோசையே கேட்க மாட்டாங்க. இந்த தோசையே சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோசையும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து சும்மாவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக அதே சமயம் கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரே மாதிரி இந்த வெள்ளை அரிசியில் இட்லி தோசைன்னு சுட்டு கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுங்க. இந்த கம்பு தானே சேர்த்து செஞ்ச தோசையில் அதிகமாக இரும்பு சத்து, புரத சத்து, தாது சத்துன்னு எல்லாமே இருக்குது. சர்க்கரை நோய் உள்ளவங்களை காலைல இட்லி தோசை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் இந்த மாதிரி தோசை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்காமல் பசியை வந்து ரொம்ப நேரம் கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செய்கிறதுக்கு பெரிய வேலையெல்லாம் இல்லை. நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி ஊற வச்சு அரைச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஊற வச்சு மிக்சிலே அரைச்சி ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.